பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜியை செந்தில் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருப்பா, அவன் உனக்கு புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் என்னுடைய தம்பிப்பா. அந்த பிரச்சனையில் கதிருக்கு பணம் கொடுத்ததை பற்றி நான் பேசியிருக்க கூடாது. ஆனால் என்னப்பா பண்ண சொல்கிறேன், அவர் என்ன மட்டுமே டார்கெட் பண்ணி திட்டிக்கிட்டே இருக்காங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அதனால தான் அந்த கோவத்தில் தான் என்னென்னமோ பேச போய் அவன் கதிர் பணம் கொடுக்கறத பற்றி நான் தெரியாதத்தனமாக பேசிட்டேன்ப்பா. வேணும்ட்டலாம் அதை நான் பேசலப்பா. அது ஏதோ ஒரு கோவத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். அதுக்காக இந்த மாமாவை தப்பாக நினச்சிக்கிட்டா என்னப்பா அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. அது 1000 தான் இருந்தாலையும் அவர் உங்களுடைய தம்பி தான். நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் பண விஷயம் பேசினது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது மாமா. நான் அப்படியெல்லாம் பேசியிருக்கக்கூடாது. நானும் என்னையும் நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ராஜி சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் கோமதி கேட்டோன்னே கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா, எப்படியோ ஒரு வழியாக 2 பேரும் பிரச்சனையை மறந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கூட எங்கடா இந்த பிரச்சனை பெருசாக போயிடுமோன்னு நினச்சேன். ஆனால் நல்ல வேலை அப்படி எதுவுமே ஆகலை. பிரச்சனை இதோட முடிஞ்சுதே அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, அம்மா கண்ணு வச்சிடாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி அரசி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆமாம்மா, கண்ணு வேற வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம கோமதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சதில்லை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா, ஒரு மனஸ்தாபம் தான். அரசி மாதிரி துருன்னு ராஜுவில் பேசிக்கிட்டே இருந்தது. இப்போ பேசாமல் போனதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. அதனால தான் ராஜியை பேச வைக்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் நானும் நடந்துக்கிட்டேன். ராஜி கோவப்படுறதும் ஒரு நல்ல விஷயம் தானே. ராஜி, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோப்பா. உன் அக்கா கிட்ட கற்றுக்கிறது நிறைய விஷயம் இருக்குது. எந்த இடத்துல புருஷங்கார அவமானப்பட்டாலையும் காதில் விழாத மாதிரி சோறுன்னு சோறு மட்டும்தான் அவள் கண்ணுக்கு தெரியும். அதனால் உன் உங்கள் அக்கா கிட்டே இருந்து நிறைய விஷயத்த நீ கற்றுக்கோப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு இப்போ எதுக்காக என்ன இழுத்த பேசிகிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் என் கோவத்தை அதிகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. பழனியும் வந்துடுறாங்க. என்னடா சரவணா, அவசரமாக வர சொன்ன, சாரிடா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பேசுதீங்க மாமா, நம்ம 2 பேரும் ஒரு பேட்ச்சு, அதே மாதிரி கதிரும் சேர்ந்தில ஒரு பேட்சுன்னு நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். அப்போ தான் அப்பா கிட்ட சரியான தகவலை கொண்டு போய் கொடுக்க முடியும். அரசிக்கு ஏற்றவனா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது சரிதான்டா மாப்பிள்ள, போலாண்டா. இதோ இந்த பையன் தான் மாமா, பரவாயில்லையே, ரொம்ப நல்ல பையனா, அழகாக இருக்கான், அரசிக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பழனி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வண்டியில் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட கார்த்திகேயன் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவர் போனதுக்கப்புறமா பின்னாடியே பழனியும் சரவணன் இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் பேசினார்ல கார்த்திகேயனா, அவர் எப்படி அவரை பற்றி நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க? இல்லை, எங்கள் வீட்டு பொண்ணுக்கு அவரை பார்க்கலான் இருக்கோம், அதனால தான் எப்படி என்னென்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரா எனக்கு தூரத்து கொஞ்சம் சொந்தம் தான், ஆனால் இப்போ சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு ஓடாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிற பையன், ரொம்ப ரொம்ப நல்ல பையன். உங்கள் வீட்டு பொண்ணை கொடுத்தா ராணி மாதிரி அவ்வளோ நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பரவாயில்லையே, ஆரம்பமே அமக்கலமாக இல்லை இருக்குது, எல்லாருமே நல்லதாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மளிகை கடையில் கார்த்திகேயன் பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திகேயன் போனதுக்கப்புறமா பின்னாடியே பழனியும் சரவணன் அந்த கடைக்கார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கடைக்கு அவன் தான் எள்ளு உருண்டை கல்ல உருண்டைன்னு சொல்லிட்டு காய்கறி கீரை வகைகள் இப்படி எல்லாமே எடுத்துகிட்டு கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல தம்பி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் எல்லா இடத்துலையும் நின்று விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகேயன் இருந்துட்டு ஒரு டீ கடையில் போயிட்டு, என்னென்ன இங்கே வச்சு வியாபாரம் பாருங்களான்னு, எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, முன்ன மாதிரி யாராச்சும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாங்களா? அப்படிலாம் இல்லை, சுற்றி பாருங்கள் எப்படி இருக்கு. அதனால் வாக்கிங் போகிறவங்க, ஜாக்கிங் போகிறவங்க, வயசானவங்க எல்லாருமே இங்கே தாங்க கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பாக இது எல்லாத்தையும் பிடிச்சி போய் வாங்குவாங்க. நீங்கள் காசு கூட கொடுக்க தேவையில்ல, நீங்கள் அது விற்றதுக்கு அப்புறமா கூட காசு கொடுங்க, அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி வியாபாரம் ஒரு வழியாக முடிச்சிடுறாங்க.
இது எல்லாத்தையும் செந்திலும் கதிரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பசங்க கிட்ட "ஏன்டா இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? இதெல்லாம் உழைக்கிற வயசுடா. அதனால எப்படி இருக்கணும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இவன் என்னன்னு 25 வயசு பையன் மாரி பேசாம 60, 70 வயசு கிழவன் மாரி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அரசி இவங்கிட்ட பேசி பேசியே அவன் முக்கால்வாசி அவன் ஆயுசு போயிடும் போல இருக்கே அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் சரி நம்ம என்னத்த பார்த்தோமோ அதை அப்பா கிட்ட போய் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் கதிரும் வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் பாண்டியன் இருந்துட்டு கடையில் இருக்காரு. அவர் தான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கடை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம கோமதியும் மீனாவும் வராங்க. "வாங்கப்பா, என்னப்பா இந்த பக்கம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். "பக்கத்தில் சீட்டு பணம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். மீனா எங்கள் கடைக்கு உங்களை பார்த்து பேசணும்னு சொல்லிச்சு. அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி உட்காருங்க மீனா, உனக்கு ஏதாவது சேர எடுத்து போட்டுமா?" "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமாம்மா" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடைக்கு ஒரு ஆள் வராங்க. மீனா தான் வியாபாரம் பார்க்குறாங்க. "என்ன மாமா, நான் எப்படி வியாபாரம் பார்த்தேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். "ரொம்ப நல்லா தான்ப்பா பார்த்துருக்கேன். இத்தனை வருஷம் உன் செந்தில் வந்து கடை வியாபாரம் பார்த்தத விட நீ ரொம்ப நல்லா பார்க்குறம்மா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "மாமா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அவரை பற்றி தான் பேசணும். அவரு உங்களுடைய பிள்ளை தான். நீங்கள் அவரை திட்டுங்க, அடிங்க, உதைங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அதை பற்றி நான் ஒரு மூச்சு கூட விட மாட்டேன். ஆனால் அவரை திட்டுறதா இருந்தாலையும் அடிக்கிறதா இருந்தாலையும் தனியாக கூட்டிகிட்டு போய் கேளுங்க. அவரோட சின்னவங்களாம் அந்த வீட்டில் இருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? ப்ளீஸ் மாமா" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. "சரிப்பா, அவன் என்னுடைய மகன்ப்பா. அவன் ஒரு விஷயம் தப்பா பண்றானா, அது எனக்கும் கோவம் தான்ப்பா வருது. ஆனா என்ன என்ன கோவத்துல நானும் திட்டி விட்டுர்றேன். இனிமே நான் அப்படி அவன திட்ட மாட்டேன்ப்பா" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. இனிமே அவர் எந்த தப்பும் பண்ண மாட்டாரு மாமா. அந்த வேலைய எப்படியாவது வாங்குறதுக்காக தான் அவரும் முயற்சி பண்ணிட்டுருக்காரு. அந்த வேலையும் திரும்ப கிடைச்சிரும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் தங்கமயில பார்க்கறதுக்காக மீனா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, "வா மீனா, எப்படி இருக்க? நந்தினி அக்காவ பார்த்தியா?" "பார்த்துட்டு தான் வரேன். அவங்களையும் பார்த்தேன், அவங்க மாமியாரையும் பார்த்தேன். 2 பேரும் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க" அப்படின்னு நிறைய சொல்லிட்டுருக்காங்க. "நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?" குட்டி பாப்பா என்ன சொல்லுது? "போன வாரத்தான் மீனா செக்கப் பண்ணதுக்காக போனேன். குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "செந்திலோட வேலை விஷயமும் கேள்விப்பட்டேன். எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "சஸ்பெண்ட் வரைக்கும் போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லக்கா. ஆனா என்ன பண்றது? திரும்ப வேலை கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்" அப்படின்ற மாரியும் சொல்லிடுறாங்க. "கவலைப்படாத மீனா, திரும்பவும் வேலை கிடைச்சிரும்" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிட்டுருக்காங்க. தங்கமயிலுக்காரர் ஃபோன் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா லாயர் தான். "அடுத்த வாரம் ஹியரிங் இருக்கு. கண்டிப்பா வந்துருங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. நம்ம தங்கமயிலோட முகமே மாறிப்போச்சு. அதுக்கடுத்து தான் மீனா இருந்துட்டு, "என்னாச்சுக்கா? அந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுடைய முகமே மாறிப்போச்சு. அப்படி என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் அடுத்த வாரம் கோர்ட்ல ஹியரிங் இருக்காம். அதனால ஞாபகப்படுத்துறதுக்காக லாயர் தான் கால் பண்ணாரு" அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே மீனாவும் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பனி ஸ்ட்ரெஸ் சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.